வெல்கம் டு தீஜா ஃபேமிலி. இன்றைக்கி வந்து கடப்பா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அது பாதியை நறுக்கி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் இதை நான் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு இதை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அரைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி தேங்காய், அப்புறம் 4-5 பச்சை மிளகாய், ஏன்னா அந்த காரம் மட்டும்தான், அப்புறம் 7-8 பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, சோம்பு, கசகசா இதை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தாளிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச அந்த பருப்பையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டு அதையும் ஊற்றி அரைச்சதையும் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதி விட்டு இறக்கிடுங்க. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கும் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.